தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இலவச பேருந்தில் குழந்தைகளுடன் ஏற முயன்ற பெண்களை நடத்துனர் அலட்சியமாக பேசியதாக கூறி பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பழைய குற்றாலத்துல இருந்து இப்படி நடக்கு. இப்ப ஃப்ரீ பஸ்ல ஏத்த மாட்டாங்க. ஃப்ரீ பஸ் ஏத்த மாட்டாங்க. வண்டி நம்பர் சேர்த்து எடுப்போம். வண்டி நம்பர் பழைய குற்றாலம். இப்ப எதுக்கு இலவச பஸ் விடுதாங்க அப்போ? எதுக்கு அப்ப இலவச பஸ் விடுது? எதுக்கே விடுதப்பா? என்னதுங்க? நீ ஒன்னே பாத்துக்கிட்டே இரு. நீ என்ன லேடிஸ்க்கு என்ன டிக்கெட் வாங்கிட்டாரு? விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கம். வணக்கம். பயணிகள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது தற்போது தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகள் சீசன் காலம் என்பதால் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக இன்று மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் மதுரையிலிருந்து வந்த ஒரு சுற்றுலா பயணிகள் இருவர் கையில் குழந்தையுடன் அரசு பஸ்ஸில் ஏற முயன்ற போது பேருந்து நடத்துனர் இந்த பஸ்ஸில் ஏற வேண்டாம், பின்னாடி வர பஸ்ஸில் ஏறுங்கள் என கூறியதாக கூறப்படுகிறது. ஏன் என்று கேட்டபோது சரியான விலை கூறாமல் இந்த பஸ் அங்கு நிற்காது, இங்கு நிற்காது என்று அலட்சியமாக பதில் கூறியதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் பேருந்தை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த பேருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரும் கேள்விகளை எழுப்பிய நிலையில் அவர்கள் பதில் கூற முடியாமல் திணறினர், மேலும் சமாளித்தனர். தொடர்ந்து இந்த பெண்கள் கூறுகையில் பஸ்ஸில் ஏறும் பொழுது அவர் நடத்துனர் மிகவும் அலட்சியமாக பதில் கூறியதாகவும், இலவச பேருந்து என்பதால் தங்களை அவமதித்தாகவும் கூறி தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பழைய குற்றால அருவியில் தனியார் வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லாத நிலையில் இவ்வாறு பொது போக்குவரத்து மட்டுமே இருக்கும் நிலையில் இப்ப நடத்துனர் ஓட்டுநர் இப்படி செயல்பட்டது ரொம்ப சுற்றுலா பயணிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தற்போது போக்குவரத்து துறை சார்பில் அந்த நடத்துனர் மீது இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.